இந்த வீடியோ பாருங்க. அம்மா தலையில எதோ எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பையனை சின்ன தெருன்றதுனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. அந்த குட்டி பையன் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஆடிட்டே இருந்துட்டு வரான். பட் ஆனா ஆப்போசிட்ல வந்த பைக் கொஞ்சம் ஸ்பீடா வருது. ஆனா வரும்போது ஹார்ன் பண்ணிட்டு தான் வரான். ஆனா அம்மா வந்துட்டு பைக் வர்றதை பாக்குறாங்க. அவங்க நினைச்சிருந்தா பையனை கொஞ்சம் வார்ன் பண்ணி ஒரே இடத்துல நில்லுன்னு சொல்லியிருக்கலாம். அவன் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட அம்மா கிட்ட வந்துட்டு எதிர்பாராத விதமா ரோட கிராஸ் பண்றான். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டே வந்த பைக் வந்துட்டு அந்த குட்டி பையன் மேல மோதி சம்பவ இடத்துல அந்த பையன் தூக்கி வீசப்படுறான். அவனுக்கு தளமான அடிகள் ஏற்படுது. இன்னொன்னு இந்த பைக்ல வந்தவரும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிருக்கலாம், குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவன் பண்ணவே இல்லை. இந்த வீடியோல நல்லா தெரியும் அவன் பிரேக் எங்க அடிச்சு எந்த இடத்துல போய் நிறுத்திருப்பான்னு சொல்லிட்டு எவ்வளவு ஸ்பீட்ல வந்திருப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு நம்ம குழந்தையோட உயிர் முக்கியம்னா நம்ம அவனை கையை பிடிச்சு கூப்பிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும்னா, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு லெஃப்ட் சைடு கூட்டுவாங்க. ரைட் சைடு ரோடோ இல்ல இந்த மாதிரி சின்ன தெருவோ வரும்போது தயவு செஞ்சு ரைட் சைடு பிடிச்சிட்டு வராதிங்க. நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன், குழந்தைங்களை ஸ்கூல்ல கூப்பிட்டு வரும்போது ரோடுக்கு ரைட் சைடு குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. பட் ஆனா தயவு செஞ்சு அந்த மாதிரி போவே போகாதீங்க. ஆப்போசிட்ல வர்ற வண்டி டைரக்டா இடிக்க வந்ததுன்னா குழந்தை மேலதான் இடிக்கும். ஸோ அதனால எப்பயுமே குழந்தைங்களை கூட்டிட்டு ரோட கிராஸ் பண்ணும்போது சரி, இல்ல ரோட்ல போகும்போது சரி, உங்களுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அதுதான் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம ஊர் ரோட பொறுத்த வரையும் எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் ஓட்டுவாங்க. ஒரு சிலர் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எங்க ஸ்லோவா போகணுமோ அங்கெல்லாம் ஸ்லோவா போவாங்க. ஆனா எல்லாரும் அதே மாதிரி ஓட்டவே மாட்டாங்க. ஸோ அதை நீங்க தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாருமே கவனமா வச்சுக்கிட்டீங்க. நம்ம குழந்தைங்களை நம்ம தான் கவனமா பார்த்துக்கணும். ஸோ அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், குழந்தைங்க எவ்வளவு முக்கியம், அவங்களோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரோட்ல கூப்பிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அசால்ட்டாவோ இல்லை கேர்லெஸ்ஸாவோ தயவு செஞ்சு இருக்காதுமோ. ஸ்டே சேஃப், ஸ்டே அவேர்னஸ், மற்றவரை நேசிப்போம், அன்பை விதைப்போம்.